நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில முந்தா நாள்லேருந்து இந்த கோவையில அந்த மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு செய்தி தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருந்துச்சு. நேத்துக்கு அது தொடர்பா அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் கிட்ட பிரஸ் எல்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த 3 பேர் யாரு, எங்க இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்திருக்காரு. ஸோ அவங்க யாரு அப்படின்னா அதுல 2 பேர் கூட பிறந்த அண்ணன் தம்பியா, இன்னொருத்தர் வந்து அவங்களோட தூரத்து சொந்தமா. வயது கூட கம்மியா தான் இருக்கு அப்படின்ற ஆமா, மாதிரி ஒரு பையனுக்கு கேள்விப்பட்டேன். 20 வயசு, இன்னொரு பையனுக்கு 21 வயசு, இன்னொருத்தருக்கு 30 வயசு. அவ்வளவுதான். இப்போ இந்த கம்மியான வயசுலயே இவங்க மேல அந்த அண்ணன் தம்பி சொன்னல, அவங்க மேல கொலை கேஸ் இருக்காம். அது மட்டும் இல்லாம ஆள் மேல துன்புறுத்துனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2, 3 வழக்கு இருக்காம். அந்த கொலை கேஸ்ல இருந்து இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்காங்களாம். சோ ஜாமீன்ல வந்துதான் அந்த பெண் கிட்ட பாலியல் அத்துமீறல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. அது போக இவங்களுமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அந்த பெண்ணுமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா இங்க தங்கி படிச்சுட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. அதனால அந்த மாதிரி ஏதாவது ரீதியில பழி வாங்கணுன்ற எண்ணத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னு கேட்கப்படும்போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க அந்த பெண்ணை பார்த்தோன்னே அவங்க கூட பாலியல் அத்துமீறல ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற தகவலையுமே நேற்று காவலர் விலாவரியா என்னென்ன நடந்தது அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்குமே பேசு பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுக சார்பில் சேவ் அவர் டாட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அங்கங்க அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்குது, அந்த SOS அலாம் பட்டன் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அரசாங்கம் உங்களை பாதுகாக்காது, நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும், எப்பவுமே நீங்க இதை உங்க கையிலே வச்சுக்கோங்க, ஏன்னா யாரு வேணா உங்களுக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்தலாம், அதனால இதை வச்சுக்கிட்டு பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கம் மக்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி யாருக்குமே பிரயோஜனமா இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. கைதானவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த 30 வயது சதீஷ் என்ற கருப்பசாமி, 21 வயது காளி என்ற காளீஸ்வரன் மற்றும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த 20 வயது குணா என்ற தவசி என்பதும் தெரிய வந்துள்ளது. இதில் சதீஷ் என்பவரும் காளீஸ்வரன் என்பவரும் சகோதரர்கள். குணா அவர்களது தூரத்து உறவினர் என கூறப்படுகிறது. இவர்கள் 3 பேரும் கோவை மாவட்டத்திற்கு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு வந்துள்ளனர். இருகூரில் தங்கி இருந்து கட்டிட வேலை, மரம் வெட்டுதல் உள்ளிட்ட கிடைக்கும் வேலைகளை பார்த்து வந்துள்ளனர். மூவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. கைதானவர்கள் மீது கிணத்துக்கடவில் ஒரு கொலை வழக்கு மற்றும் கேஜி சாவடி பகுதியில் திருட்டு வழக்கு, துடியலூரில் அடிதடி வழக்கு, சத்தியமங்கலத்தில் திருட்டு வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. தென் மாவட்டங்கள்னு சொல்லும்போது தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமான இந்த அவல நிலையெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான கேஸ் ஒன்று பார்த்திருப்போம். அஜித்குமார் கஸ்டடியல் டெத்து, அது திருப்போணம் பகுதியில் நடந்தது. இவங்க 3 பேரும் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இங்க இருந்து பொழப்புக்காக கோயம்புத்தூர் போயிருக்காங்க, கட்டிட வேலை செய்யறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ எவ்வளவு துணிச்சல் இருக்கும் இவங்களுக்கு, ஒரு பெண் மேல கை வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மனசு கூசலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எல்லாருமே இப்ப வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றதும் தெரியல. நேற்று பிடிக்கும் போதே தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாங்க, அதனால நாங்க துப்பாக்கி சூடு நடத்தி பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 3 பேருக்குமே பார்த்தா அப்படின்னா அதுல 2 பேருக்கு 2 கால்லையுமே முட்டியில துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, ஒருத்தருக்கு லெஃப்ட் கால்ல மட்டும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஆக்ஷன் என்ன எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இது வரைக்குமே நம்ம பாலியல் வழக்குகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குற்றவாளியை நாங்க பிடிச்சிட்டோம், இந்த மாதிரி கையை உடைஞ்சிருக்கு, வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பல செய்திகளை நம்ம கேட்கதான் செய்யறோம். ஆனா அதற்கு அப்புறமா சரியான தண்டனை கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. ஞானசேகரன் வழக்குல முதல்ல அந்த குற்றவாளியை பிடிச்சப்போ வலிக்கு விழுந்துட்டாரு, கை காலெல்லாம் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் எல்லா சமூக வலைதளங்களையும் பரவலாச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல, அவர் பெயரே மறந்துருச்சு. என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றது தெரியவே இல்லை. தமிழக அரசு நாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இங்க சட்டம் சரியானதா இல்லை அப்படின்றதுதான் உண்மையிலே ஒத்துக்கணும். சமூக விரோதிகளுக்கு இந்த சட்டத்து மேலேயும் காவல் அதிகாரிகள் மேலேயும் கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படின்றத அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருப்பாரு. ஆமா, ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பேரு இந்தியா முழுக்க கெட்டு போனதுக்கு அந்த ஒரு சம்பவம் மிக முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அந்த ஞானசேகரனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்து அவருடைய கேஸ் ரொம்ப சென்சேஷனா பேசப்பட்டு அவருக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பா மக்கள் மத்தியில பேசப்பட்டிருந்தால்
இன்னைக்கு கோயம்புத்தூர் மாணவிக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்ற ஒரு கருத்தையுமே பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி அவங்களுடைய கருத்தை இந்த ரீதியா தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்கள் மீதான அத்துமீறல்கள்ன்றது அதிகமாயிட்டே போகுது. சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். ஏன்னா நம்ம இந்த கவின்குமார் வழக்கிலே பார்த்திருப்போம், ஆணவ படுகொலை. அதுக்கு ஒரு தனி சட்டம் இயக்குங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் சரி மக்களும் சரி எல்லாருமே ஒரு போராட்டத்தை முன்வைக்கும் போது, ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது திமுக தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனி சட்டம் எல்லாம் தேவையில்லை, இருக்கிற சட்டத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இதே மாதிரிதான் இந்த பாலியல் அத்துமீறல ஈடுபடுறவங்களுக்கும் தனி சட்டம் ஏதாவது கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இப்ப அரபு நாடுகள்ல இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அதையே தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரணும். நம்மளுடைய நாடு வந்து ஜனநாயக அடிப்படையில சில பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும், சிலது கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய பெண்கள் இந்த தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருக்க முடியும். பெற்றோர்களும் தாம் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே வேலைக்காகவோ படிப்புக்காகவோ அனுப்புவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது கம்ப்ளீட்டா பாலாயிடும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்கள் மேலேயும் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்கு. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்ம பொன்முடி அவர்கள் வந்து மறுபடியும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்தது. அது உண்மைதானா? கொடுத்துட்டாங்க. பொன்முடி அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அவர் கூட சேர்ந்து சுவாமிநாதன் அவர்களுக்குமே துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து இதன் மூலமா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, திமுக வந்து வாரிசு அரசியலை முன்னெடுக்கலைங்க. யாரெல்லாம் கட்சிக்காக உண்மையாவே உழைக்கிறாங்க, கட்சிக்காக பாடுபடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்க வந்து ஒரு முன்னுரிமையை கொடுப்போம், கட்சியில அவங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருந்தாலும் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா, சரிங்க துரைமுருகனோட பையன் என்னவா இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தீங்கல்ல, அப்போ இதுக்கு பேர் என்ன, வாரிசு அரசியல் தானே. இப்ப துரைமுருகன் பையன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து மட்டும் இல்லாம வேற யாருக்காவது உண்மையாவே பாடுபடுறவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அப்ப நாங்க ஒத்துப்போம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நாங்க வாரிசு அரசியல் பண்ணலாம்னா என்ற விதத்துல நியாயமா இருக்கும். அப்புறம் இன்னொரு கம்பாரிசனும் பண்றாங்க. எடப்பாடி அவர்களுடைய பையன் பேர் என்னன்னு தெரியுமா, யாருக்காவது தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. முக்காவாசி பேருக்கு தெரியல. அவருடைய பையன் பெயர் கூட இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுதான் ஒரு உண்மையான அரசியல், உண்மையான கட்சி. இவங்க இன்பநிதி அவர்கள் பேர் வரைக்கும், ஸ்டாலின் அவர்கள் பேர் தெரியும், உதயநிதி அவர்கள் பேர் தெரியும், இன்பநிதி அவர்களுடைய பேர் தெரியும். இன்பநிதிக்கு 4 கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையோட பேரும் கூட மக்களுக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு திமுக வந்து ஒரு வாரிசு அரசியலை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சமூக நீதி பத்தியோ சமூக அக்கறையை பத்தியோ கவலையும் கிடையாது, பேசவும் இவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையுமே எதிர்க்கட்சி சார்பா முன் வச்சிட்டு இருக்காங்க. இதை சொன்னோடனே ஊப்பிகள் வந்துடுவாங்க, ஏங்க குடும்பமா அவங்க வந்து அரசியல் பண்றதுனாலதான் ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. தனித்தனியா இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும், நீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊப்பிகள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண வருவாங்க. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, ஒரு அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் மேல 20 மாதங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில வந்து ஒரு கல்குவாரி இருக்கு. அந்த கல்குவாரியில சுமார் 700 கோடி ஊழல் நடந்ததா ஒரு விஷயம் வந்து வெளியானது. குற்றச்சாட்டு அவர் மேல இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அதற்கான சரியான ஆதாரங்கள் கிடைக்கல, அந்த கேஸை இன்னும் முன்னெடுக்க விடல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த டயத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ மாவட்ட ஆட்சியரா இருந்த ஒருத்தர் விஷ்ணு IAS அவர்கள் வந்து இந்த ஊழலை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவரை வேகமா இடமாற்றம் பண்றாங்க, பணியிடை மாற்றம் பண்றாங்க, மிரட்டலும் விடுறாங்க. திமுக எம்பிக்களும் MLAக்களும் நீங்க எப்படி சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரியான மிரட்டலை விடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஜெயகாந்தன் IAS அப்படின்ற ஒரு நபர் வராரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் இல்லைங்க, இவ்வளவு ஊழலாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து வைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் மூலமாவே அந்த கல்குவாரி மறுபடியும் திறக்கப்படுது. அப்போ ஊழல் குற்றச்சாட்டு என்ன வேணா நீங்க வைங்க, அதை உடைக்கிறதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தானே அந்த திமுக அரசு செயல்பட்டு இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப இன்னொரு விஷயம் என்ன ஹேப்பனிங்கா இருக்கு திமுக சார்பில் அப்படின்னா, OPS உடைய ஆதரவு MLA-வா இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் அங்கிருந்து விலகி திமுக நேத்து இணைஞ்சார். இந்த செய்தியே வந்து மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டுச்சு. என்னங்க கொஞ்சம் கொஞ்சமா OPS அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் திமுக தானே இணைச்சுக்கிறாங்க. ஏன்னா OPS அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது இவர் கண்டிப்பா திமுக பி டீமா தான் செயல்படுவாரு, அதிமுகவை எதிர்த்து அப்படின்ற ஒரு கருத்து பரவிட்டு இருந்துச்சு. ஸோ மனோஜ் பாண்டியன் அவர் நம்ம எதுக்கு பி டீமா செயல்படணும், டேரக்டா திமுகல வந்து இணைஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக திமுக தன்னை இணைச்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து எல்லாரும் முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து துரைமுருகன் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு போயிட்டு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. என்னடா நடக்குது இங்க, MLA-வா இருந்தாரு மனோஜ் பாண்டியன், இப்ப அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முழுவதுமா தன்னை திமுக இணைத்திருக்காரு. இந்த கருத்தை வந்து மக்கள் எல்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னே தெரியலன்ற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.
அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு மேல கரூர் அந்த ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா இன்னைக்கு தாவேகாவுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்த போறாரு. தாவேகாவுடைய நிர்வாகிகளை இன்னைக்கு சந்திக்க போறாரு. ஸோ இன்னைக்கு பல விஷயங்கள் அவங்க கூட பேச போறாங்க அப்படின்ற சொல்லப்படுது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல தான் தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னெல்லாம் பண்ண போறாங்க, அரசியலை நோக்கி இவங்களோட செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற கருத்தெல்லாம் வெளியே வரும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சாதான் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியாச்சு. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.